सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்குறோம். பாகவதம் நம்மளை உன்னத ஸ்திதிக்கு அழிச்சுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கு. பாகவதம் சம்சாரத்தில் சம்சரணம் செய்து கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற துக்காத்மாக்களுக்கு துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களுக்கு கரையேற்றுவதற்காக வந்தது தான் ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா? அதை மறுக்க முடியாத உண்மை. அப்படின்னும் போது அந்த பாகவதம் எப்படிப்பட்டது? ராம ராம. அதாவது கர்மாக்கள் தான் நம்ம நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். கர்மா என்றைக்குமே பந்தப்படுத்தக்கூடியது. கர்மானா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல். இந்த கர்மான்ற சிக்கலில் போய் சிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாம். உண்மையிலே யாருக்குன்னா இந்த கர்மாலாம் அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். யார் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பல சாஸ்திரங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது யார் இருக்குன்னா ஆயிரக்கணக்கான விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்க கர்மாவில். யாருன்னா கிரகேஷு கிரகமேதினா இல்லற கவலைகளில் புத்தியை செலுத்தினவர்களுக்கு தான். கிரகமேதினா புத்தியை இல்லற விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தான் இந்த கடன்கள்லாம். அதாவது ஸ்ரோத வியாதி நிராஜேந்திர திருணாம் சந்தி சகசக ஆயிரக்கணக்கான விஷயங்கள். ஸ்ரோத வியாதி கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் கேட்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது உணர வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கிருஷ்ணனை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ராமனை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பகவன் நாமா சொல்ல தெரிஞ்சால் போதும். மற்ற எதுவுமே அவங்களுக்கு எந்த கர்மாக்களும் கிடையாது. பக்தர்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மற்றவருடைய நிர்பந்தத்தினால உலகத்தில் பல விதமான கர்மாக்களை நாம் செய்து தான் தீர்க்கிறோம். ஏன்னா அது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். என்னது? நம்ம பிரச்சனைகள்லேருந்து நம்மளை விடுவிக்கும். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம கர்மாக்களை செய்கிறோம். எல்லா கர்மாக்களையும் சொல்கிறேன் நான். தேவதைகள் வழிபாடோ இல்லை பித்திருக்களுடைய வழிபாடோ இல்லை குலதேவதை வழிபாடோ இல்லை நிறைய தேவதைகள் மற்ற நம்ம வம்ச பரம்பரையாக என்னென்னலாம் கர்மாக்களை சேர்ந்தால் அதெல்லாம் நம்ம செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. உண்மையிலே செய்யணும். நியாயமாக சொல்லப்போனால் குல பரம்பரையாக நம்ம குலதேவதை வழிபடணும். கண்டிப்பாக பிதர்கள் தர்ப்பணம் பண்ணணும். எல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஏன் செய்யணும்னா நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சாங்க இல்லையா? அந்த வழியில் நாம் விட்டுட்டோம்னா அது கஷ்டம்தான். அப்படி விடக்கூடாது. சரியாக செய்யணும். ஆனால் அதில் ரொம்ப பெருசாக வேறு மாதிரிலாம் செய்வாங்க. அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பல விதமாக சொல்லி மனசை கழித்து அதை வேறு விதமாக குழப்பிடுவாங்க. எப்பொழுதும் நார்மலாக நம்ம முன்னோர்கள் எப்படி செய்தாங்களோ அப்படி செய்தாவே போதும் கர்மாக்கள்லாம். சரி. ஆனால் இதை விட ஒரு படி மேலே என்ன வரேன்னா கர்மா, அதாவது இது செய்யக்கூடாதுன்னும் இல்லை, செய்யணுன்றதும் இல்லை. ஆனால் செய்யணும். ஆனால் இதை விட உன்னத ஸ்திதிக்கு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தன்னாலே கர்மா நம்ம விடக்கூடாது. கர்மா நம்மளை விட்டு போயிடணும். சுகாச்சாரியர்கள் விட்டு போன மாதிரி அந்த பிரம்மானுபூதி என்றைக்கு வருமோ அன்றைக்கி நீ எல்லாத்தையும் விட்டுடலாம். அந்த கர்மாவுக்கும் நீ அடிமை கிடையாது. சிக்கலில் போய் மாட்டின அவசியம் இல்லை. அதான் சொல்கிறார், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த யார் இல்லற கவலைகளில்
ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சிக்காதவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஈடுபடுறது கரெக்டு தான்ப்பா அப்படின்ட்டு பரிசுத்து சொல்கிறார். பரிசுத்து மகாராஜனுக்கு சொல்கிறாரு சிவாச்சாரியார். சோதவியாதினி ராஜேந்திரா நிருணாம் சந்தி சகர்ஷக. எதை யாருக்குன்னா அவசியதாம் ஆத்ம தத்துவம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அம்சம் என்று தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு, இந்த ஆத்மாவினுடைய விடுதலை அடையணும்னு முயற்சி பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக கர்மாக்களை அனுஷ்டிக்க தான் வேணும். ஏன்னா இந்த தேகம் இப்போது இந்த தேகத்து இருக்கிற வரைக்கும் இந்த தேகத்துக்கு தேவையானதை செய்து தானே ஆகணும். தேக சம்பந்தமான குடும்ப உறுப்பினர்களுக்காக நம்ம செய்து தானே ஆகணும். அப்படின்னும் போது நம்ம கட்டுப்பட்டுருக்கோம் இல்லையா? ஏன்னா இவர்களுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்போது பித்தர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்போது இந்த தேவ காரியங்கள் பித்திருக்காரியங்களும் நம்ம சேர்த்து ஆகணும். ஏன்னா உடலில் இருக்கிறோம் இல்லையா? உடல் மேலே உள்ள அபிமானம் போலையே, ஆத்ம தத்துவத்தை நாம் உணரலையே. அப்போ ஆத்ம தத்துவத்தை உணராத வரைக்கும் கிரகேஷு கிரகமேதினாம் சந்தி சகர்ஷசகா, ஆயிரக்கணக்கான கர்மாக்களை செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்போ செய்தால் நம்மளுக்கு நிம்மதி கிடைச்சமானால் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்காது. அதனால் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கடனை தான் அடிச்சிங்க, இதுதான் லாபத்தை பெறல. என்னது ருணம் அப்படின்னா கடன். அவங்கள நம்ம கடன் பட்டுக்கோ, அந்த கடனை அடைச்சோம் அவ்வளோதானே தவிர பெரிய லாபத்தை பெற்றல. அப்படின்னா லாபம் பெறது எதனால்னா ஆத்மானந்தத்தில் தான் பெரிய லாபமே இருக்குது. கிருஷ்ண பக்தியில் தான் லாபம் இருக்குது, ராம பக்தியில் தான் லாபம், நாமம் சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் லாபமே இருக்குது. இவைகள்லாம் கடன் அடைஞ்சு அது செய்யாமையும் இருக்க முடியாது, செய்தாலும் பெருசாக லாபம் இல்லை. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், வம்சவத்தி நல்லா இருக்கணும், ஓகே அது நல்லா இருக்கட்டும். சரி, கர்மாவை பர்ஃபெக்டாக செய்கிறவங்களுக்கு துன்பமே வரலையா? நான் கேட்குறதான் ஒரே கேள்வி. ஏன்னா பலவிதமாக நம்ம பேசணும். ஒரே ஆங்கிளில் மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது, பல ஆங்கிளில் யோசிக்கணும். கர்மாக்களை பர்ஃபெக்டாக செய்கிறவங்க, எந்த கடனும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் எல்லா கர்மாக்களையும் நல்லா செவ்வனே செய்கிற பிராமணர்களுக்கு துன்பமே இல்லையா? பிராமணர்கள் இல்லை, மற்ற இனத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்மாக்களை செய்கிறவங்களுக்கு துன்பமே வரலையா? நான் தான் கேட்குறேன். கிடையாது, துன்பம் வரதான் வரும். சொல்லப்போனால் ரொம்ப டென்ஷனாக கூட ஆகும். இந்த கர்மாக்களை செய்யும்போது தான் ரொம்ப டென்ஷனே அதிகமாகும். ஏன்னா அது எந்த கர்மாவானாலும் இருக்கட்டும், ஒரு பூஜையோ ஒரு புனஸ்காரமோ ஒரு பூஜைக்கோ தேவதைகளுக்கு பண்ணுறதோ, இல்லை தேவர்களுக்குன்னா இந்த நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, நவகிரக ஹோமம் பண்ணுவாங்க, பலவிதமான சடங்குகள், விநாயகர் கும்பிடுவாங்க, கணபதி ஹோமம் பண்ணுவாங்க, பலவிதமான சம்பிரதாய சடங்குகள்லாம் இருக்குது இல்லையா? நிறைய இருக்குது. அதான் சந்தி சகர்ஷ ஆயிரக்கணக்கான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ விஷயங்களில் ஈடுபடுறவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கிடையாது. அதிகமான துன்பங்களை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதுக்கு அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கர்மத்தினால சித்த சுத்தி உண்டாகும். அப்புறமா என்றைக்கோ ஒரு நாள் ஞானம் ஏற்படும். அந்த ஞானத்துக்கு அப்புறமா அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறமா பரபிரம்மத்தை அறிந்து கொண்டு பகவான் இடத்துல வந்துடலாம் அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் நிம்மதி. இதெல்லாம் ஆத்ம சுத்தி பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்மங்கள்லாம் செய்யணுன்னா நம்ம கடன்லாம் அடைச்சிட்டோன்னா நம்ம அந்த பரிசுத்தம் அடைவோம் அப்படின்னு இதெல்லாம் படிகள். ஆனால் கீதையில் பகவான் சொல்கிறார், மாம் சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா. அப்போ பகவான் சொல்கிறதுக்கு கேட்கணுமா? ஏன்னா இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நம்ம தர்மங்களை செய்து தான் ஆகணும், கர்மாக்களை விட முடியாது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பகவான் என்ன சொன்னால் வேறு விதத்தில் சொல்கிறேன்னா, கொஞ்சம் மேலே வா, இதுக்கு மேலே வா, இந்த கர்மாவிலேயே போய் மாட்டின்னு முழிக்காத. இந்த கர்ம வினைகள் கர்மாக்களை செய்யணும்னு அதுலேயே இருக்காது. அதுக்கு மேலே தாண்டி, அதனால தான் பகவத்கீதையில் ஃபஸ்ட்டு கர்ம யோகம், அப்புறமா ஞான யோகத்துக்கு உயரணும் அப்படின்றார். ஞான யோகத்துக்கு அப்புறமா பக்தி யோகத்துக்கு உயரணும் இல்லையா? அந்த ஞானத்தை என்னென்னா அவசியதான் ஆத்ம தத்துவம்னு நீங்கள் சொல்கிறார். ஆத்ம தத்துவத்தை பற்றி என்றைக்கு தான் விசாரம் பண்ண போகிறேன்? கர்மா ஆயிரக்கணக்காக உனக்கு கர்மா தீராது.
அந்த கர்மா செய்யலையே, இந்த கர்மா செய்யலை, ஒரு கடன், ஏதோ இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு மனசு அலைப்பாஞ்சினே இருக்கும். நிம்மதி இருக்காது. மொத்தம் எவ்வளோக்கு கர்மாவில் அதிகமாக ஈடுபடுறானோ அவனுக்கு நிம்மதி இருக்காது, சாந்தியே இருக்காது. அப்போதைக்கு குதூகலமாக பௌதிகமான சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதே பெரிய சந்தோஷம் நினச்சின்னு இருக்கான். கண்டிப்பாக அது பெரிய சந்தோஷம் இல்லை, அதுக்கு மேலே பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்குது. அது தெரியாத அவசியதான். பஷ்யன்னா பார்க்க தெரிஞ்சுக்கிறது, அவசியம்னா தெரிஞ்சிக்காமல் இருக்கிறான். அது அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த லோன்னு அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்க, அதை செய்தாங்க, இதை செய்யணும், அதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணணுமா, அவங்க சொன்னாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இன்னொருத்தர் பேச்சு கேட்டுன்னு இருக்கிறோம். அப்போ நாமளாக என்னைக்கு உணர்வோம் அப்படின்னா பாகவதம் படிக்கணும். இந்த சம்சாரத்தில் சம்சரணம் செய்து கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு கடுமையாக போராடுகின்றோம் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையிறதுக்கு. அதுக்காக ஒரு கர்மாவை போகிறதுக்கு இன்னொரு கர்மாவா? அது எப்படி? கர்ம நிர்காரம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு கர்மாவால் இன்னொரு கர்மா போக முடியாது. கர்மாவை விட்டால் தோஷம் உண்டாகும், அதுவும் பார்க்கணும். அதே சமயத்தில் கர்மா செய்தும் ஆகணும். என்ன குழப்பறன்னா, நீ கர்மா செய், ஆனால் ஆத்ம ஞானத்தை அடை, பாகவதம் படி, பகவத்கீதை படி, நீ யாருன்னு உணரு. உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்துட்ட பிறகு நீ மௌனமாக ஆயிடுவ, யார் பேச்சும் கேட்க மாட்டேன். கேட்டதுலேயும் கேட்க போக விஷயத்துலேயும் அதில் பற்று இல்லாமல் இருப்ப அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். இல்லை புத்தி குழப்பத்தை உண்டாக்கினே இருக்கும், பாடுக்கு புத்தி குழப்பத்தை நீ பாடுக்கு எல்லாம் கர்மாக்களை வருஷம் நீ கர்மாக்களை, அந்த கர்மா இந்த கர்மா நிறைய கர்மாக்கள் இருக்குது, அதெல்லாம் செய்து தான் ஆகணும். ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, இல்லாட்டி கஷ்டம் வந்துடும், இல்லாட்டி சாபம் வந்துடும், இல்லாட்டி தாபம் வந்துடும், அது வந்துடும், இது வந்து எதுக்கோ ஒன்று பயந்துன்னு செயல்பட்டு இருப்பேன். என்றைக்கு தான் இதுலேருந்து வெளியே வரப்போகிறேன் இந்த சிக்கல்லேருந்து? யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரமான ஸ்வராட்டா என்றைக்கு நீ ஸ்ரீமனாக போகிற சொல்லும் பார்க்கலாம். என்றைக்கு ஸ்ரீமனாக போகிறீங்க? என்றைக்கு உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நாம் யாருக்கும் நான் கட்டுப்பட்டவன் கிடையாது, நான் பகவானுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன் அப்படின்ற நிலை வந்துடுச்சுன்னா அது பிறகு கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஆகிடும். அப்புறம் தெளிவாக இருப்பீங்க, யாராலையும் குழப்பப்பட மாட்டீங்க. ஆனால் பௌதிகமாக அதுவும் கேவலமான கீழ்த்தரமான விஷயங்களில் ஈடுபடுறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, இந்த கர்மா செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், சில சடங்குகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சாஸ்திரத்திலே இதோட கொடுமை என்னென்னா, சாஸ்திரங்களால் சொல்லப்படாத சடங்குகள்லாம் செய்கிறாங்க. இந்த கொடுமை என்ன சொல்கிறது? சாஸ்திரமே அங்கீகரிக்காத சடங்குகள்லாம் செய்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. அதெல்லாம் எங்கே சொல்லிடுது சாஸ்திரத்தெல்லாம் கேட்டால் தெரிலன்றாங்க. எங்கள் தாத்தா செய்தார், இவங்க செய்தாங்க, அவங்க செய்தாங்க. சாஸ்திரங்களை எங்கெங்கே அங்கீகரிச்சிருது? அது சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னமோ யார் என்ன சொல்கிறாங்களோ, இந்த நதி எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இருக்குது அப்படிலாம் போகும் பற்றியா, அது மாதிரி யார் எப்படி சொல்கிறாங்களோ அப்படிலாம் இந்த கர்மாக்களை செய்துன்னு இருக்கோம் பற்றியா. எவ்வளோ நாமளே எவ்வளோ முட்டாளாக்கிக்கிறோம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சாஸ்திரங்களில் சம்மதிச்சிருக்கணும், ஒரு குருமார்களால் வழிகாட்டப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் ஓகே, அது செய்யலாம். அது செய்யலைன்னா அதை விட உயர்ந்த ஒரு விஷயம் கிடைச்சது தான். அந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம் தீவிரமாக ஈடுபடணும் கண்டிப்பாக. அதுக்கு தான் வந்தது பகவத்கீதையும் பாகவதமே. ஒன்று இந்த கர்ம பந்தங்கள்லேருந்து நல்லா புரிஞ்சுங்க, கர்ம பந்தங்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்காக தான் வந்ததே பகவத்கீதையும் பாகவதமும். அப்போ நான் விடுபட மாட்டேன், நான் விடுதலை அடைய மாட்டேன், அந்த கர்மாக்களே போய் மேலே நான் சிக்கிப்பேன் அப்படின்னா இதை விட முட்டாள்தனம் வேறு என்ன இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க. அப்போ ஊர் மெச்சுக்கிட்டு தான் நீ வாழறியா? ஊர் மெச்சு தான் வாழறியா? உண்மையிலே உனக்கு கர்மா இருக்கா இல்லையான்ட்டு நீ யோசிக்க மாட்டியா? நீ எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிற, எப்படியாப்பட்ட பாகவதம் படிக்கிற, எப்படியாப்பட்ட பகவத்கீதை படிக்கிற, உன்னுடைய நிலை என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சரி செய்யுங்க, கர்மா செய்யுங்க, ஓகே. ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு படி மேலே வரணுமா இல்லையா? இதுலேயே எவ்வளோ நாள் இதில் குட்டிக்காரனாச்சுன்னு இருப்பேன். அப்போது அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கினா தான் பாகவதம் படிக்கணும். அப்போ கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்கான்? சந்தோஷமாக இருக்கான். அந்த ஆனந்தம் எங்கே கிடைக்குன்னா கர்மாவனால் கிடைக்காது. கர்மாவனால் என்னென்னா இந்த பூஜை பண்ணால், இந்த கிரியை செய்தால் அது பலன் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்?
கண்ணுக்கு தெரியாது, அந்த பலன் கிடைக்கிறது கண்ணுக்கு தெரியாது. என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். இன்றைக்கி செய்தால் நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். இந்த பூஜை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், அந்த பூஜை பண்ணால் அந்த பலன் கிடைக்கும். இதெல்லாம் நான் என்றைக்கோ கிடைக்கும். ஆனால் தக்ஷணம் உன் ஆத்மஸ்வரூபத்தை நீ உணரும் போது உடனே உனக்கு ரிலீஃப் கிடைக்கும். தக்ஷணம் நீ ஆத்ம ஞானத்தை உணர்ற அந்த சமயத்துலேயே அடுத்த நிமிஷத்தில் நீ விடுதலை அடைவேன். எல்லா விஷயத்துலேருந்து நீ ஃப்ரீ ஆகிடுவேன். இந்த மனசு நான் இல்லை, உடல் நான் இல்லை, ஆத்மஸ்வரூபம் நான் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டியவன். நான் பகவானுடைய பக்தன்னு நான் உணரும் பொழுது நான் இந்த லோகத்தினுடைய பக்தன், லோகத்துக்கு அனுசரித்துக்கிறவன், இந்த குடும்பத்துக்கு ஒரு உறுப்பினன், இந்த குடும்பத்தினுடைய தலைவன் அப்படின்னு நினைக்கும் போது நீ அனுபவிக்கிற துன்பங்கள்லாம் அப்போ இந்த பொறுப்புகள்லாம் உன்னுடைய இதாகிடுது. அப்போ அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் அந்த நிலையை தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இந்த குடும்பத்தோடையவனா நீ இந்த பாடி, இந்த உடலுக்கு உடையவனா இல்லையே. உன்னுடைய நிலையே வேற, நீ இருக்க வேண்டிய இடமே வேற. அப்படின்னு என்னைக்கு ஒரு மனுஷன் சுயமாக தன் அனுபவத்தில் உணர்றானோ அன்றைக்கி மௌனமாயிடுவான். அதையும் பேச மாட்டான். யாருன்னா இதெல்லாம் சொல்லி போட்டோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அவன் பாடு சுதந்திரமாக போவான். அவனை எதுவும் பந்தப்படுத்தாது. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பந்தம் இல்லை, நம்ம இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுடைய அனுபவத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அதில் நாம் உறுதியாக இருந்துட்டால் மட்டும்தான் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுன்னு அந்த பக்கமாக போகிறதா இந்த பக்கமாக போகிறதா அப்படி இப்படின்னு மதில் மேலே உள்ள பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கிட்டான் அந்த பக்கம் குதிக்கிட்டான்னு அப்படி நம்ம குழம்பின்னு இருக்க மாட்டோம். என்றைக்குமே கர்மாக்கள் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது தான், தெளிவு இருக்காது கர்மாவில் எப்பவுமே. நீ வேணால் பாருங்கள், நீ எந்த கர்மா வேணால் செய்யுங்க, அது ஏதோ குறை வந்துச்சா, இது கஷ்டம் சரியாக செய்துமா, அதை சரியாக செய்துமா, இந்த மந்திரலோபம் இல்லாமல் இருக்குதா, தந்திரலோபம் இல்லை, ஏதோ பண்ணுமா, அதை பண்ணுமா, அது சரியாக திருப்தி ஆயிடுச்சா, அது எல்லாம் போய் சேர்ந்துதா, தேவர்களுக்கு பிதர்களுக்கு போய் சேர்ந்துதா, அது பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். இல்லை அப்படியே செய்துட்டாலும் ஏதோ கடமைக்கு செய்வோம், மனசார செய்யணும்னா மனசார செய்ய முடியாது. கலியுகம் இது. அப்போது ஏதோ ஆனால் ஏதோ பண்ணணும், அது ஒரு கடமை அப்படின்ட்டு பண்ணிட்டோம். அதில் பண்ணி முடிச்சுமா அதோட அதை மறந்துட்டேன், ஆள் தான் அதோட விட்டோமா. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், பௌத்திகமான விஷயங்கள் ஈடுபட்டுன்னு திரும்ப துன்பங்களை வரவழைச்சிப்போம். அப்புறம் என்ன மாற்றம் உண்டாச்சு? நீ பண்ண கர்மாவனால உனக்கு என்ன மாற்றம் உண்டாச்சு? அந்த கர்மா எப்படியாப்பட்ட கர்மா செய்தாலும் சரி, இதனால் உனக்கு என்ன மாற்றம் உண்டாச்சு? அவ்வளோதான். அதில் போய் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். அது சரி இருக்கா, இது சரி இருக்கா, திரவியம் சுத்தியாக இருக்கா, அக்ஷர சுத்தி உச்சரிக்கிற பிராமணர், அந்த பண்ணி வைக்கிற புரோகிதர் வார்த்தை சுத்தியாக இருக்கா, அவர் சுத்தமானவரா, எல்லாம் பார்த்தோம்னா ஒன்று கூட பண்ண முடியாது, ஒரு கர்மா கூட பண்ண முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிற நெய்யோ இல்லை எல்லாமே திரவியங்கள்லாம் பரிசுத்தமாக வருதா, நாம் சுத்தமாக இருக்கிறோமா, மனசார நம்ம பண்ணுறோமா அப்படின்னு ஒவ்வொரு கர்மாக்களும் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஓட்டைகள் இருக்குது அந்த கர்மாவில். தந்திரலோபம் மந்திரலோபம் எல்லாம் கரெக்டாக சடங்கு சம்பிரதாயப்படி முறையாக பண்ணுறோமான்னு கேட்டால் நிறைய அவுட் ஆகிடும். ஆனால் ஏதோ அதுவாது செய்கிறோமே அப்படின்னு சந்தோஷத்தில் செய்துட்டு நம்ம வந்துடுறோம். அதனால் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் பகவத் பக்திலேயோ ஞானத்துலேயோ நீ தப்பாக செய்தால் கூட மறுபடியும் அதை திருத்திக்கலாம். சடங்கு செய்து முடிச்சுட்ட பிறகு அப்புறமா மாற்ற முடியாது கர்மாவில். ஆனால் பகவத் பக்தியில் நீ தப்பாக பக்தி பண்ணாலும் மழை சொல்ல கேட்குற மாதிரி பகவான் உன் ஸ்தோத்திரங்களை கேட்டு நீ தப்பாக பகவான் நாமா சொன்னால் கூட அபத்தவத்தியவி நாமானி அனந்தர்ஷி யசங்கீதானிய சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதபகா. சாதுக்கள்லாம் பகவானுடைய கதைகளை கேட்டுண்டு பகவானுடைய நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு அதை தான் ஆனந்தமாக ரமிப்பாங்க. அதில் தப்பு இருந்தால் கூட பகவான் மன்னிச்சிடுவான். குழந்தைகள் மழை சொல்ல பேசுறது தப்பாக தான் பேசும், ஆனால் அதை ரசிக்கலையா பகவான்? அது மாதிரி பக்தர்களுடைய பக்தியை ரசிக்கிறான். ஞானத்தில் உடனே உனக்கு விடுதலை கிடைக்கும். பக்தியோடு கூடிய ஞானமாக இருக்கணும், அப்போ தான் சுகம் அதிகமாக இருக்கும். அப்போ விடுதலை அடைஞ்சிட்ட பிறகு ஏன்டா நீ போய் மாட்டிக்கிற கர்மாவில் அப்படின்னு பகவான் கேட்குறான். ஆமாம், விடுதலை அடைஞ்சிட்ட பிறகு எது போய் மாட்டிக்கிற கர்மாவில்? உனக்கு தான் எதுவுமே கிடையாது. திருஷ்பாணியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம் தேவியா ஹிரியா பரிததுன்ன சுதஸ்ய சித்திரம்
தத்விக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பொம்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகே. அதாவது ஆண் பெண் வித்தியாசம் தெரியாமல் சுகாச்சாரியர் போகிறார். அந்த குளிக்கின்ற பெண்கள், குளத்தில் குளிக்கின்ற பெண்கள்லாம் கூட ஆடை எடுத்து உடுத்தி கொள்ளவில்லை. பின்னாடியே வியாசாச்சாரியர் வந்தவுடனே ஆண் பெண் வித்தியாசம் தெரிஞ்சது, உடனே ஆடைகளை உடுத்தி கொண்டார்கள். சுகாச்சாரியர் போகும்பொழுது பார்த்தா அவருக்கே தேகாபிமானம் விட்டு போச்சு. ஆனால் வியாசரை பார்த்த உடனே தேகாபிமானம் வந்துடுச்சு. ஏன்னா இவர் கர்மா செய்யக்கூடியவர் வியாசர். ஆனால் சுகாச்சாரியர் பிரம்மத்தை தியானம் செய்யக்கூடியவர். அதனால தான் அவர் வாக்கில் படிக்கிற பாகவதத்தை நம்ம படிக்கிறோம். அப்போது அவருடைய வாக்குகள் கேட்கும்போது நம்ம விடுதலை கொடுக்கக்கூடியது இது சுகசாஸ்திரம்னு பேர் இந்த பாகவதத்துக்கு. அப்போ சுகர் மாதிரி எந்த உபநயன சம்ஸ்காரம் கூட பண்ணிக்கல, அவர் எந்த கர்மாவையும் செய்யலை. அவருடைய நிலை வேறன்னு என்ன சொல்லுவாங்க, நீ அந்த நிலையை அடைஞ்சிட்டியா, அந்த நிலையை அடைஞ்சிட்ட உடனே அந்த நிலையை அடைஞ்சிட்டியா, அதெல்லாம் நீ கர்மாலாம் செய்யாமல் இருக்கும், கர்மாலாம் செய்யாமல் இருக்கலாம். நீ அந்த நிலையை அடைஞ்சிட்டே கர்மா செய்யாமல் இருக்கலாம். அப்போ அந்த நிலையை அடையாத வரைக்கும் நீ இந்த கர்மாலாம் செய்து தான் ஆகணும் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் உபநயன சம்ஸ்காரம் கூட பண்ணிக்காமல் விட்டு துறவியாக வெளியே கிளம்பி போகிறார். யாரே சுகாச்சாரியார். பெண்களுக்கே தேகாபிமானம் விட்டு போச்சு, ஆசைகளை விட்டு. ஆனால் விடுதலை நிலையில்தான் நாமெல்லாம் கூட இருக்கிறோம். ஆனால் நாம் என்னன்னா விடுதலைன்றது, அதாவது என்னென்னா நம்ம ஆத்மான்றது என்னென்னா அடைய வேண்டிய வஸ்து இல்லை. நல்லா புரியும். ஆத்மான்றது தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து. வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். வேத்தியம்னா தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து, வாஸ்தவமான வஸ்து அதுதான். இருக்கக்கூடிய ஒன்றே எதுனா ஆத்மா தான், பரமாத்மா தான். அதை தெரிஞ்சுக்கிட்டான்னா எனக்கு சிவதம் மங்களம் ஏற்பட்டுரும். அப்போ என்ன ஆகுனா தாபத்திரயம் உன்மூலனம். தாபத்திரயங்களை வேலோடு கிள்ளி எறிஞ்சிடும், வேலோடு பிடுங்கி எறிஞ்சிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சரி, அதை நீ ஆத்மா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பந்தப்படுறன்னா அது கொடுமை தானே. அப்போ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற பாகவதம் படிக்கும்போதே பகவான் என்ன பண்ண சத்தியோஹிருத்திய அவருத்தியதே அதே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. தர்ம புரோஜித கைதவ அத்திர அப்படின்ற ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கு. வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் சொல்லிட்டு கடைசியில் கீழே என்ன சொல்லிங்கன்னா, இந்த பாகவதத்தை ஹிருதயத்தில் பாகவதத்தை கேட்கணும், சுஸ்ரூஷபி கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே சத்தியோஹிருத்திய அவருத்தியதே உடனே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறானா. பகவான் ஹிருதயம் வந்துட்டான், நீ ஆத்மாவை அடைஞ்சிடன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. நம்ம ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து விடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். நீ உடல் நிலையிலே இல்லை, நீ ஆத்ம நிலையிலே இருக்கிறன்னு அர்த்தம். ஹிருதயத்தில் பகவான் உடனே வந்துடுறான்னா, நான் பகவான் நான் வைகுண்டத்துலேருந்து வரணுமா நம்ம ஹிருதயத்துக்கு? ஏற்கனவே ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை சத்தியோஹிருத்தியதே உடனே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறான்னா ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை நீ தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். வேத்தியம் அப்படி தான் அர்த்தமே தவிர பகவான் வரலை, பகவான் ஹிருதயத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. ஹிருதயத்தில் ஏற்கனவே பகவான் இருக்கிறான். அகம் ஹிருதி சன்னிவேஷ்டன்ட்டுக்கு கீதையில் பகவான் சொல்கிறான். ஏற்கனவே பகவான் ஹிருதயத்தில் இருக்கானா, அவனை தெரிஞ்சிக்கிற. எப்போ தெரிஞ்சுக்கிறேன்னா பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்படும் போது உடனே தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா நீ ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து நிற்கிறாய். ஸ்திதம் சத்வே பிரசித்ததி, அந்த சாத்விகமான பக்தியில் நிலைத்து நிற்கிறாய். அப்போ நிலைத்து நிற்கிறன்னா நீ தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். பகவானை உணர்ந்து விடுகிறாய். பகவானை உணர்ந்துட்ட பிறகு தக்ஷணாத் அந்த க்ஷணத்திலேருந்து உனக்கு எதுவுமே கிடையாது, எந்த துன்பங்களும் கிடையாது, எந்த கர்மாக்களுக்கும் நம்ம பந்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாகவதம் இதுதான் ஒரு வழிகாட்டுதல் மூலமாக இந்த பாகவதத்தை உணர்ந்தவனுக்கு உணர்ந்து படிக்கணும். பாகவதத்தை சும்மா ஏதோ மேனாமணிக்கா நிறைய பேர் நானும் போகிறேன், நானும் படித்தேன் பாகவதம், ஏதோ இன்றைக்கி ஒரு 2 அத்தியாயம் படித்தேன் பாகவதம், அப்படி படிக்கிறது ஆகாது. ஒரு ஸ்லோகம் படித்தாலும் அது அர்த்தமாக படித்தா போதும். பகவான் ஹிருதயத்தில் வரணுமா, இல்லை பகவான் ஏற்கனவே ஹிருதயத்தில் இருக்கிறானா? இருக்கிறான். அது நீ தெரிஞ்சிக்கல. ஆனால் பாகவதம் காதலை கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே உடனே ஹிருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகிடும், கிருஷ்ணன் தெரியிறானா. சத்தியோஹிருத்திய அவருத்தியதே உடனே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறான்னு அர்த்தம், தெரியிறான்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே இல்லையா, இல்லாத மறுபடியும் புதுசாக வரானான்னு கேட்டால் வரல. இருக்கிறவனை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற நம்ம அஞ்ஞானம் என்ற இருட்டை போக்கி ஞான கண்ணை கொடுத்து அதை பார்க்க வைக்கிறான் பகவான். இந்த பாகவதத்தில் ஹிருதயத்தில் பகவானை நம்ம தெரியும்படி நமக்கு ஞானமானது உண்டாக்கி விடுகிறது, பாகவதத்தினால கிடைச்ச ஞானத்தினால. அதான் சத்தியோஹிருதி அவருத்தியதே.
இருக்கிற பகவானை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நம்மளுடைய அஜ்ஞானம். நம்ம எவ்வளோ கர்மாக்களை செய்கிறது, எவ்வளோ சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. இருக்கிற பகவானை என்னைக்கு தெரிஞ்சிக்க நம்ம முயற்சி பண்ணுறோமோ, பாகவதம் படிக்கிறோமோ, அப்போது சத்தியோஹிருத்தி அவருத்ததே அத்திர கெதிபிகி சுஷ்ரூஷுபி தக்ஷணம் அத்திர கெதிபிகி. இது யாரோ சில புண்ணியாத்மாக்கள், யாரோ சில பாகவதர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குமா. பாகவதம் அனுபவிக்கணும், பாகவதம் கேட்கணும் அப்படின்ற ஆசையே உண்டாகுமா. அவ்வளோ சுஷ்ரூஷுபி தக்ஷணாத்து. அந்த க்ஷணத்துலேருந்து பகவான் உன் ஹிருதயத்தை விட்டு விலக மாட்டான். நீ அக்ஞானத்தில் விழமாட்டே, நீ கஷ்டப்பட மாட்டே, பகவான் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். தர்ம புரோஜித கைதவோ அத்திர பரமோ நிர்மச. தர்மனாவே கர்மாக்கள், அந்த கர்மாவினாவே கபடம் நிறைஞ்சது. கைதவன்னா கபடம். கபடம்னா பலனை எதிர்பார்த்து தான் நம்ம எல்லா செயல்களையும் செய்கிறோம். இல்லைன்னா வச்சுக்க ஆபத்து வந்துடுமே, கஷ்டம் வந்துடுமே, அந்த கர்மா விட்டுட்டோம்னா அதனால் நம்மளுக்கு துன்பம் வரும், அதனால் கஷ்டம் உண்டாயிடும். அப்படி பயந்துனா அப்போ பலனை எதிர்பார்த்து அந்த கர்மாக்களை செய்கிறோம். அப்போது அதை தூக்கி எறின்றாருங்க. தர்ம புரோஜித கைதவாக அந்த பலனை எதிர்பார்க்குற அந்த எண்ணத்தை விட்டுடு, பலனை எதிர்பார்க்காம செய். என்ன தர்மம் கடைப்பிடிக்கணும்? பாகவத லோக தர்மத்தை விட்டுடு, பாகவத தர்மத்தை கடைப்பிடி. லோக தர்மான், பாகவத மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு, தேகசதி லோக தர்மான். அப்போ என்ன தர்மம்னா தர்மான் பாகவதான் இக அப்படின்னு பிரகலான் சொல்கிறார். பாகவத தர்மத்தை கடைப்பிடி. அதுதான் இங்கே சொல்கிறார். புரோஜித கைதவா, கபடமான தர்மங்களை தூக்கி எறியுங்கள். அப்போ என்ன சதாம், சாதுக்களுக்குரிய பாகவத தர்மத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். தர்ம புரோஜித கைதவோ அத்த நிர்மத் சராணாம் சதாம். பொறாமை முதலிய தோஷங்கள் அற்றவர்களாகிய அந்த தோஷங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் கர்மாக்களை கபட தர்மங்களை கடைபிடிச்சு தான் ஆகணும் இல்லையா. ஆனால் அந்த தோஷங்கள் நீங்கினவர்களாகிய சாதுக்களுக்கு ஒரு தர்மம் இருக்கான், அதுதான் பாகவத தர்மம். அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய இந்த பாகவத தர்மத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ, தர்ம புரோஜித கைதவக, அவர்கள் லோக தர்மத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அனைவரதும் பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், அதில் தான் தீவிரமாக இருப்பாங்க. அதில் விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பரான்றது அது ஒரு யோகம், அது ஒரு பக்தியினுடைய அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. விசாரணை பரம், விசாரணை பண்ணும். படிச்சது என்ன சொல்லியிருக்கு, இது சத்தியம் நம்புறியா இல்லையா? சத்தியம் பரம் தீமகின்னு நம்புறியா? அது தியானம், சத்தியம்னா அது தியானம் பண்ணுறியா இல்லையா? சத்தியம் அது உயர்ந்தது, சத்தியம் பரம் உயர்ந்தது அப்படின்னு தியானம் பண்ணணுமா? அதை அப்படி யார் அதை உணர்ந்த அதை பார்க்குறாங்களோ, தியானம் பண்ணுறாங்களோ, அந்த பாகவத்தை, அதாவது தியானம் பண்ணுறதுன்னா அதுலேயே பூர்வ அனந்திய சிந்தைன்ற மாதிரி அதுலேயே முழு சிந்தனையோடு யார் ஈடுபடுறார்களோ அவர்களால் தான் இதை விசாரணை பண்ண முடியும். தியானம் இல்லாமல் விசாரணை பண்ண முடியாது இல்லையா. ஒரு விஷயம் விசாரணை பண்ணணுன்னா அதுக்கு தியானம் வேணும். அந்த ஸ்லோகங்களை பார்க்கணும், ஸ்லோகங்களை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்பொழுது அதான் ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்தில் கடைசியில் சொல்லியிருக்கு, சத்தியம் பரம் தீமகி. அந்த தியானம் பண்ணதான் என்ன சொல்லியிருக்கு, எந்த தர்மத்தை விட சொல்லியிருக்கு, எந்த தர்மத்தை செய்ய சொல்லியிருக்கு, ஏன் செய்ய சொல்லியிருக்கு, இதை செய்தால் நம்மளுக்கு என்ன லாபம். இப்போ அந்த தர்மத்தை செய்தால் என்ன லாபம், அது கபட தர்மங்கள். அது செய்தால் என்ன லாபம், ஒரு லாபம் கிடையாது, துன்பம் தான். ஆனால் இந்த கர்மா இந்த பாகவத தர்மத்தை கடைபிடிச்சா என்ன லாபம், இது இன்பம் மட்டும்தான். அப்படின்னா சிவதம் மங்களம் உண்டாகும். மங்களம்னா என்ன ஃபஸ்ட்டு மங்களம்னா கல்யாணம்னு சொல்லுவாங்க, இல்லை மங்களகரமான ஒரு விஷயம் நடக்குது, கல்யாணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் மங்களகரமான விஷயம். உண்மையிலேயே பெரிய மங்களம் எதுனா உண்மையான சத்திய வஸ்துவாகிய நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய மங்களமே. தெரியுமா? நம்ம ஆத்மா தெரிஞ்சுக்கல, நம்ம ஆத்மாவுக்கு எந்த பகவானுடைய அம்சமாக நாம் இருக்கிறோமோ அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறது தான், வாஸ்தவமான வஸ்துவாகிய கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிறது தான் பரம மங்களத்தை உண்டு பண்ணுறது. அதான் நம்ம பரம மங்களா அப்படின்னு சொல்லியிருக்க ஸ்தோத்திரத்தில். நம்ம பரம கல்யாணம் யார், பரம மங்களம் யாருன்னா பகவான் கிருஷ்ணன் தான். அந்த பகவானை உணர்வது தான் பரம மங்களகரமானது, மற்றதெல்லாம் அமங்கலம் தான். பகவானுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமங்கலமானது தான். பௌதிக கர்மாக்களோ அந்த செயல்கள் இந்த செயல்கள் எல்லாமே அமங்கலத்தை போகுது, உணர் அமங்கலத்தை சேரும், வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ மங்களம்னா எது சிவதம்னா உன்னை நீ உன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்கும் போது பகவானுக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீ உணரும் போது தான் உண்மையான மங்களத்தை அடைகின்றோம். அப்படி அடையும் போது தன்னாலே உனக்கு தாபங்கள்லாம் வேரோட பிடுங்கி எறியப்படும். தாபத்திலேயே உன்மூலனம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சாதுக்களுக்குரிய தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம லைவில் போட்டோம் பாகவதம், எத்தனை பேர் வந்தாங்க? வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க. அப்போது அதான் சொல்கிறேன், எல்லாரும் புத்திசாலிங்க, நான் மட்டும்தான் முட்டாள் போல இருக்குது, பாகவதம் படிச்சுன்னு உட்காந்துருக்கேனே அப்படின்னு நினச்சேன். அப்போது பாகவதம் படிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் இதனுடைய பாகவதனுடைய டேஸ்ட்டு தெரியுமா? தெரியாது. எவ்வளோ பேருக்கு பாகவதம் டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அதனால். ஆனால் பாகவதத்தை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது உனக்கு எல்லாமே கொடுத்துரும். உனக்கு என்ன கொடுக்காது பாகவதம்? பாகவதம் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லும் பார்க்கலாம். எல்லாத்தையும் பாகவதம் கொடுத்துரும். ஆனால் யாருக்கோ கட்டுப்பட்டு எதையோ செய்து கொண்டு எண்ணத்தையோ தின்னு கொண்டு அரைச்சமாக புன சர்வித சர்வனானான், திருப்பி அரைச்சமாகவே அரைச்சிண்டு என்னவோ ஒரு வாழ்க்கை ஓடின்னு இருக்கிறோம். ஆனால் துன்பம் நம்மளுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்து நம்ம நிம்மதி அடைஞ்சிடுவோம். எப்படி நிம்மதி அடைய முடியும்? என்ன மந்திரத்தினால மாங்கா பறிக்கிறது கதையா இது? திடீர்னு ஜீபம்பானே அப்படி நம்ம நிம்மதி வந்துடுற விஷயமா இது? உன் மனசை உன் கூடவே வச்சுக்கின்னு எப்படி நிம்மதி வரும்? அந்த மனசுக்குள்ள தோஷங்கள், மனசுனுடைய தோஷங்களாகிய காமக்குரோத லோபங்கள் மோகம் மதமாச்சரியங்கள்லாம் இருக்க தான் செய்யும். மனசுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த மனசை அழிக்காமல் எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த மனசை அழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆத்ம ஞானம். புரியுதா டாபிக்? பக்தி, ஆத்ம ஞானம். உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறான், ஆனால் பகவான் சொல்கிறான் நான் எதுவுமே செய்யலைன்றான். நமே கர்மானில் என்பது நமே கர்ம பல சொல்கிறான். இந்த கர்மா என்னை ஒட்டுறதில்லை, நான் பண்ணேன் சாதுர்வன்யமயா சிருஷ்டம். ஆனால் அதை நான் சிருஷ்டி பண்ணது ஆனால் நான் அந்த கர்மா அந்த 4 வர்ணத்தில் நான் எதுவுமே கிடையாது. நான் என்னை கர்த்தான்னு தெரிஞ்சுக்கோ, அதே சமயத்தில் அகர்த்தான்னு தெரிஞ்சுக்கோ. நான் சிருஷ்டி பண்ணணும் தெரியும், ஆனால் நான் சிருஷ்டி பண்ணாதவனும் தெரிஞ்சுக்கோ. அது ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்க முடியும்னா அதுதான் பகவத்கீதையை நல்லா படிக்கணும். படித்தா தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரே சந்தத்தில் செய்கிறவனாகவும் இருப்பான், செய்யாதவனாக இருப்பான். இப்போ நின்றுனே நடன்னு சொல்ல முடியாது, நடந்துன்னே நில்லுன்னு சொல்ல முடியாது. நிற்கிறவன் நடக்க முடியாது, நடந்துன்னே இருக்கிறவன் நிற்க முடியாது. ஆமாம், ஸ்திதிகதி அப்படின்ற ஸ்திதிகதி விரோதம் உண்டாகும். ஸ்திதிகதிக்கு விரோதம் உண்டாகும். ஸ்திதின்னா நிற்கிறது, கதின்னா நடக்கிறது. அப்போ இது எப்படி நடக்கும்? கர்மா பகவான் செய்கிறானா, உலகத்தெல்லாம் படைத்து காத்து அழிக்கிறானா, ஆனால் தான் எதுவுமே செய்யலையாம். தான் எதுலேயும் பட்டுதல் இல்லாமல் இருக்கிறானா. எப்படி இருக்க முடியும்? எல்லாம் செய்யறதுலாம் மாயை. தான் அதுக்கு அந்த மாயைக்கு சக்தி இது மட்டும் தான் கொடுக்குறானா பகவான். அப்படி பிரித்தறித்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா பகவானை புரிஞ்சிக்கலாம். சபையினதாவது பதவியும் பரஸ்ய துரந்த வீரியஸ்ய ரதாங்க பாணேகி. பகவானுடைய எல்லையற்ற பராக்கிரமத்தை பகவானை அனுசரித்து சந்ததையா நிவர்த்தியா, பகவானை அனுசரித்து யார் கர்மாக்களை செய்கிறாங்க, பக்தி பண்ணுறாங்களோ, பகவானுக்கு அனுகூலமாக செயல்படுகிறார்களோ அவர்களால் தான் இதனுடைய ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், புரியுதுங்களா? கர்மா செய்கிறோம், ஆனால் கர்மாவில் இல்லை. அது எப்படி தெரிஞ்சோம்? அகர்மானா என்ன, விகர்மானா என்ன, கர்மானா என்ன, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஆனால் பக்தர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபம். மற்றவங்களுக்கு இது பிரிச்சறிஞ்சு புரிஞ்சதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதுக்கு தான் பாகவதம், குழப்பத்தை நீக்கிறதுக்காக தான் பாகவதம் வந்திருக்கு. எதுவும் உனக்கு கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லை. இல்லை அவங்க சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா இந்த துன்பம் வந்துடும், அந்த கஷ்டம் வந்துடுமா, நான் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடுமா, அது வந்துடுமா, இது வந்துடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, கஷ்டம் வந்துடும், அதெல்லாம் நம்ம கடன் நம்ம செய்து தான் ஆகணும், நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணி தான் ஆகணும். அப்போ எதுக்கோ கட்டுப்பட்டு இருக்க, எதுக்கோ கட்டுப்பட்டுக்கு எதுக்கோ ஓடுற, அப்போ பயப்படுற. அப்படின்னா உனக்கு பாகவதத்தில் நம்பிக்கை இல்லை.
உன் ஆத்ம ஞானத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி தானே அர்த்தம்? லோக தர்மத்தை துறை, பாகவத தர்மத்தை சேவி. சரி, லோக சங்கரகமாக கூட நம்ம செய்யணும். கீதையில் பகவான் சொல்கிறான், மற்றவங்களை வழிகாட்டுறதுக்காக நன்மை லோக சங்கரகமாக நீ இந்த கர்மாவை செய்யின்றான் பகவான். செய், அதில் பட்டுதல் வைக்காத. அதனால் நிம்மதி கட்சிடும், அதனால் என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் நினைக்காத. அது கர்மா, அது செய்துட்டு ஆனால் மனசில் பகவானை தியானம் பண்ண. பகவானால் மட்டும்தான் நம்ம பிரச்சனைகளை முழுசாக தீர்க்க முடியும். மற்றதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். பர்மனன்ட் சொல்யூஷன் பகவான்களை தான் இருக்குது. அதனால் ஒரு சாஸ்திரம் படிக்கிறேன்னா, ஒரு ஸ்லோகத்தில் தர்ம புரோகித கைத ஸ்லோகத்துக்கே இவ்வளோ விளக்கம் இருக்குது. இது இன்னும் போனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அப்படியேப்பட்ட பாகவதத்தை படிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நல்லா தைரியமாக மாறுதட்டிக்கணும், சந்தோஷப்படணும் இல்லையா? பகவானை தெரிய வைக்கக்கூடிய பாகவதம் இது. பகவானை உணர செய்யக்கூடிய பாகவதம். சத்தியஹிருத்தி அவர் உடனே ஹிருதயத்தில் பகவானை உணர செய்யக்கூடிய பாகவதமாக இது. பகவானை தெரிஞ்சுக்கிறியா நீ? ஆமாம், பகவான் வரலை, பகவான் ஏற்கனவே இருக்கிறான் ஹிருதயத்தில். அவனை இருக்கிற ஹிருதயனை தெரிஞ்சிக்கும்படி செய்யக்கூடியதான் இந்த பாகவதம். அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், நிகம கல்பதரோர் கலிதம் பலம். அப்போது இங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. வேதத்தில் உள்ள எல்லா சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சு பாகவதம். ஏன்னா வேதத்தினுடைய சாரமாக பாகவதம் பிழிந்தெடுத்து கொடுக்கப்பட்டது. சுகருடைய வாக்குலேருந்து நிகமம்னா வேதங்கள், சாஸ்திரங்கள், அதனுடைய சாரமாக பிழிந்தெடுக்கப்பட்டது தான். அந்த மரத்தில் வேதம் என்ற தருனா மரம், அந்த மரத்தில் பழுத்த பழம்தான் பாகவதமாக. அது சுகாச்சாரியார் அந்த சுகர் என்ற கிளி அந்த பழத்தை கொத்திட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டார். இப்போ மரத்தை நீ வளர்க்கணும், மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், மரத்தை எரு போடணும், அதுக்கு என்னென்னா வேலி இல்லாமல் போடணும், முள் வேலி இல்லாமல் போட்டு மாடு ஆடு மேயாமல் பாதுகாக்கணும். அந்த வேலைலாம் உனக்கு வேணாம். நீ டைரெக்டாக பழத்தை சாப்பிடுன்ற. நீக்கம கல்பத்தரோ ஒரு கலிதம்பலம், கற்பவிருஷமாகிய வேதங்களாகிய கற்பவிருஷம். அந்த மரத்தை வச்சு இல்லையா, அந்த மரத்தில் பழம்னா பழம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தில் சொல்லக்கூடியதான் நிறைய கர்மகாண்டங்கள்லாம். அந்த கர்மாக்களை தான் நம்ம செய்கிறோம். அது தேவ கர்மாவோ பித்திருக்கர்மா எல்லா கர்மாக்களும் நிறைய கர்மாக்களை செய்கிறோம். சிறுதேவதை வழிபாடுகள் நிறைய செய்கிறோம். ஓகே, அந்த கர்மாக்கெல்லாம் உட்பட்டு வந்தால் நம்மளாம் இருக்கட்டும். சரி, ஓகே, கர்மாக்களை செய்கிறோம். ஆனால் அந்த வேதத்தினுடைய கர்மாக்களை செய்கிறேன்னா நான் எதுக்காகனா, பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் மரத்தை கிளைகள்லாம் வளருது, நல்லா பச்சை பச்சைன்னு கிளைகள் வளருது, இலைகள் வருது, கொப்பு கொம்பாக நிறைய வருது, இலைகள் கலையாக வருது அப்படின்னு சொன்னால் அந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம்னா நம்ம எரு போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அதை பாதுகாக்கிறோம், ஆடு மாடு மேயாமல் என்ன பண்ணுவோம், வேலி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நம்ம கர்மாக்களை செய்கிறது. எதுக்காக? கடைசியில் அது பாகவதம் என்ற பழம் பழுக்க போகுது இந்த வேதத்தில். எதுக்காக மரம் வளர்க்குறோம்? சும்மாவா? வேலை இல்லாததுக்காக நம்ம செய்கிறோமா? நம்ம மரம் வளர்க்குறோமா? அதில் ஒரு பழம் கிடைக்குன்றதுக்காக தான். ஒரு மாமரத்தை வளர்க்குறான்னா அது இப்போ பழம் இல்லாமல் வெறும் மரம் மட்டும் வளர்கிறதுக்காக ஒருத்தன் மாமரம் கஷ்டப்பட்டு வளர்க்குறான். 5 வருஷமாக அது காத்துனுக்குறான் அந்த மாமரத்தை பெருசாக வளர்கிறதுக்கு. கிடையாது, அது கூடக்கூடிய மாம்பழம் பழுக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தானே வளர்க்குறான். ஆடு மாடு மேயாமல் யார் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி அந்த மரத்துக்கு எருவு போகிறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ அது மாதிரி தான் நம்ம கர்மாக்கள்லாம் செய்கிறோம். எதுக்காக? அந்த மரத்தில் பழம் பழுக்கும், அந்த பழத்தை ருச்சிக்கலாம். சபாஷ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மரம் வளர்க்க வேணாம், நீ கஷ்டப்பட வேணாம், நீ ஆடு மாடெல்லாம் துரத்திட்டு இருக்க வேணாம், அந்த ஆடு மாடு மேயற அளவுக்கு துரத்தி விட வேணாம். அது மாதிரி நிறைய கர்மாக்களை செய்தலாம். நீ என்னென்னா பிரச்சனைலாம் தீர்த்துறேன்னு சொல்லிட்டு கர்மாக்களை செய்ய வேணாம், அதை பண்ண வேணாம், இது பண்ண எல்லாம் செய்து அப்போ அந்த மரத்தை வளர்ந்து அப்போ என்றைக்கோ கர்மாவனால் மனசு சுத்தியாகி நீ ஆத்ம ஞானம் அடையிறதுலாம் இருக்கட்டும். உனக்கு என்னென்னா டைரெக்டாக உனக்கு கிருஷ்ணானுபவத்தை கொடுத்துட்டா, அந்த கிருஷ்ணானுபவம் ரசம், அந்த பாகவதம் என்ற பழத்தை கொடுத்துட்டா, நீ மரம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நீ அந்த மரத்தை 5 வருஷம் காத்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தக்ஷணம் இப்பொழுது பாகவதம் கையில் கிடச்சிச்சுன்னா இன்றைக்கி அனுபவிக்கலாமே, பாகவத அனுபவத்தை இன்றைக்கி சுவைக்கலாமே. பழம்ன்றதே அனுபவம் தானே.
அனுபவத்துக்காக தானே சாதனைகளை பண்ணுறோம். சாதனைகள் என்னென்னா மரம் வளர்க்குற மாதிரி, பலன்றது என்னென்னா பழம் பழுக்கிற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டாப்பிக்கை. நிகம கல்பதரோர் கலிதம் பழம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். கொஞ்சம் கூட அந்த ரசம் குறையாமல் சுகருடைய வாக்குலேருந்து வந்த பாகவதம் என்ற அமிர்தமானது பழ ரசம் தோலை உரிக்கணும், கொட்டோடு எவ்வளோ லேசாக கொடுக்குறான் பாருங்கள். மரம் வளர்க்க வேண்டாமா பாருங்கள், உனக்கு மாம்பழம் எப்படி கட்டிட்டு பாருங்கள். மரம் வளர்க்க வேணாமா, அது தண்ணி ஊற்ற வேணாமா, அது எரு போட வேணாமா, ஆடு மாடு மேயாமல் நீ வேலையெல்லாம் கட்ட வேணாம், பாதுகாத்து வேணுமா, டெய்லி போய் அது தண்ணி ஊற்றி நிறணும், எல்லா வேலையும் செய்யணும். அதெல்லாம் செய்து மரத்தை வளர்க்குறதுக்கு சிரமம், நீ மரத்தை வளர்க்குற சிரமத்தை நீ எடுத்துக்க வேணாமா, எதுவுமே தேவையில்லையா. டைரெக்டாக பழத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நல்லா அனுபவின்றார். இது எப்படி? அப்போ நான் மரத்தை வளர்க்கல, எதுவும் பண்ணல, கஷ்டமே படாமல் உனக்கு பாகவதம் கிடைச்சிருக்குன்னா, இதுதான் வேதங்களில் மரங்கள் போல, வேதத்துடைய பழமாக்கிய பாகவதம் பழம் போல. நல்லா புரிஞ்சு. இந்த பாகவதத்தை டைரெக்டாக சுவைக்கும் பொழுது நீ சிரமம் இல்லாமல் அனுபவிக்கிற. முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க, வேதங்கள்லாம் எழுதி வச்சு கர்மாக்களை செய்து நிறைய கர்மகாண்டம், தேவதா காண்டம், அதெல்லாம் ஞான காண்டம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கடைப்பிடிச்சு அந்த வேதத்தை ரட்சித்தாங்க. ஓகே, அந்த மரத்தை வளர்த்தது நோக்கமே. ஆனால் வேதத்தில் தான் மரம் இல்லாமல் எப்படி பழம் வரும் அதையும் பார்க்கணும். மரம் இல்லாமல் பழம் மட்டும் தனியாக வந்துடாது, மரம் இருந்தால் தான் பழம் வரும். அப்போ வேதத்தினுடைய லட்சத்தின் நோக்கம்னா பின்னாடி பழம் பழுக்கன்றதுக்காக தான் மரத்தை வைக்கிறது. அப்போ வேதத்தில் லட்சத்தின் நோக்கம்னா பின்னாடி பாகவதம் என்ற பழம் பழுக்க போதுன்னு தான் மகன்கள்லாம் வேதத்தை காப்பாற்றின்னு வந்தாங்க. ஓகே, இப்போ பாகவதம் கிடைச்சிச்சு இல்லையா, இனிமேல் மரத்தை திரும்பி பார்க்காது. இதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். மரத்தை திரும்பி, மரத்துக்கு வேணால் ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க. வேதத்தில் சொல்லக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கும். இனிமேல் பாகவதம் கிடைச்சதே அனுபவி. பாகவதத்தில் அப்படியே நீந்து, பாகவதத்தில் சுவை, பாகவதத்தில் அனுபவி. அதுக்கு என்ன பண்ணார், அந்த டேஸ்ட்டை சுவைக்கிறதுக்கு, அந்த மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கான நாக்கு ருச்சி இருக்கணும். நாக்கு செத்து போயிருந்தா சில பேருக்கு நாக்கு மறுத்து போயிருக்கும், சில நாக்கில் ருச்சியே தெரியாது. அது ஒரு பலவீனம், அவங்களால எதை சாப்பிட்டாலும் அனுபவிக்க முடியாது. அது மாதிரி ஒரு பலவீனம்லாம் சில பேருக்கு இருக்குது. எதை சாப்பிட்டாலும் எதை வேணாலும் வாயில் போட்டுவாங்க, ஆனால் அது டேஸ்ட்டே தெரியாது. அது ஒரு பலவீனம் இருக்கட்டும். ஆனால் ருச்சி தெரிஞ்சும் விடுவானா, ரசிகாகா. அது ரசம் நிறைஞ்ச ரசம்னா டேஸ்ட்டு தான். அந்த டேஸ்ட்டை தெரிஞ்சவன் ரசித்து சாப்பிடுவான் இல்லையா பாகவதத்தை. அந்த பாகவதத்தை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அவன் மரத்தை வச்சுன்னா இருப்பான். கையில் பழம் கிடச்சிச்சு, பழம் அதுவும் ஒரு பழம் 2 வேலை கூடக்கூடிய பழம், அதுவும் அப்படியே ஃபுல்லாக ஜூஸாகவே இருக்குது. 18,000 ஸ்லோகம் ஜூஸாகவே இருக்குது. வெறும் ரசமயமாக இருக்குது. இந்த ரசம் ஆலயம், இந்த ரசம் ஆன்மா லயமாகிற வரைக்கும், ஆன்மாவே மூழ்கி போகிற அளவுக்கு ரசம் நிறைஞ்சிருக்கான். ஆன்மா லயமாகிற மாதிரி மூழ்கியே போகிற அளவுக்கு ரச கூபம், ரசம் பண்டம், இது ரசமாக அப்படியே பாகவத ரசம் அப்படியே நிறைஞ்சிருக்குதான். இது எவ்வளவு சாப்பிட்டாலும் இது அக்ஷயம், குறையாத ரசம். இது நல்லா பாருங்க. அதுதான் இங்கே என்ன, மிருதம்னா அழியக்கூடியது, அழியிற ரசம் இல்லையா இது. இப்போது ஒரு டம்ளரில் ஜூஸ் இருந்ததுன்னா ஜூஸ் குடிச்சிட்டா அது காலி ஆகிடும். ஒரு டம்ளர் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டம்ளர் ஜூஸ் தான் கொடுத்தாங்க, ஒரு டம்ளர் ஜூஸ் தான் எனக்கு பத்தலை, எனக்கு அதை குடிச்சிட்டு என்ன பண்ணுவான், இன்னொரு டம்ளர் இருந்தால் கூட அப்படின்னு. ஆனால் இது எப்படிப்பட்ட ரசம்னா மிருதமான ரசம் இல்லையா, அமிர்த ரசமா, அமிர்த திரவ சம்யுதம், திரவமாக இருக்கக்கூடிய ரசம் இந்த பாகவதம். இது அமிர்தம்னா, மிருதம்னா அழியக்கூடியது, அழியாத ரசமாக. இது க்ஷயமாகாத அக்ஷயமாக. எவ்வளோ இந்த பாகவதத்தை நீ படிக்கிறியோ, எவ்வளோக்கு இந்த ரசம், இந்த அமிர்த ரசத்தை, இந்த ரசத்தை நீ பருகிறியோ, அவ்வளோக்கு மேலே மேலே இந்த ரசம் வந்துனே இருக்குமா. இது குறையாத ரசமாக அது பாகவதம். அப்படியேப்பட்ட நீ கஷ்டப்படலை, மரம் வைக்கலை, எதுவும் பண்ணல, அதே மாதிரி வேதத்தை காப்பாற்றலை, வேதம் பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது பண்ண. ஆனால் பாகவதத்தில் கிருஷ்ண அவதார லீலைகள்னா, நவநீத லீலை என்ன, வாமன அவதாரம் என்ன, நரசிம்ம அவதாரம் என்ன, கிருஷ்ண துருவ சரித்திரம் என்ன, பிரகலாத் சரித்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷ சரித்திரம், ஆஹா அமிர்தமாக நல்லா இருக்கேன்னு அதை அனுமோதனம் பண்ணால் கூட உனக்கு பிரம்மத்தியாதி தோஷம்லாம் நீங்கும். வராகவதாரத்தெல்லாம் படிச்சுன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு கிரந்தம் பாகவதம் கிடைச்சிருக்குன்னா, பாகவதம் ஒரு பழம் கிடைச்சிருக்குன்னா, அதை அனுபவித்து மேலே 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 படித்து அனுபவிக்கும் பொழுது
நீ டைரெக்டாக அனுபவத்துக்கு வந்துட்ட பிறகு இனிமேல் சாதன சிரமங்களை ஏண்டா பட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு மகான்கள் கேட்குறாங்க. எதுக்கு சாதன சிரமங்களை பட்டுன்னு இருக்க? எதுக்கு இன்னும் மரத்தை வளர்த்துன்னு இருக்க? புதுசாக மரத்தை வளர்த்து நீ 5 வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் பழம் பறிக்கிறதுலாம் இருக்கட்டும், அதெல்லாம் என்றைக்கோ கிடைக்கக்கூடிய பலன். நான் தக்ஷணம் உனக்கு இந்த பாகவதம் கிடைச்சிச்சுன்னா உனக்கு இன்றைக்கே கை மேலே பலன் உனக்கு. கரா அமலகபத்து உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல் இப்போ நீ இப்போ அனுபவிக்கலாம், இந்த க்ஷணத்தில் அனுபவிக்கலாம். இதை சாதனை சிரமம் பண்ணி நீ பக்குவம் அடைஞ்ச பிறகு நீ அந்த ஆத்ம அனுபவம் கிடையாது. பாகவதம் படிக்கும்போதே உனக்கு அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படுன்றார், கிருஷ்ணானுபவம் ஏற்படுன்றார். இது மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா? சுகாச்சாரியர் சொல்கிறார், வியாசர் சொல்கிறார், மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது நீ வேதத்தில் உள்ள சடங்குகளுக்கெல்லாம் உட்பட்டவன் கிடையாது. நீ வேதாந்தமாகிய பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானமாகிய வேதாந்தத்தினுடைய சாரம்தான் பிரம்மசூத்திரம். அதனுடைய விளக்கம்தான் அதுக்கு பாகவதம் இல்லையா? வேதத்தினுடைய உச்சியாகிய வேதாந்தமாகிய அந்த உச்சியில் பழுத்த பழமா அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யமாக வந்தது தான் பாகவதம். அப்படின்னு அந்த உச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தில் பழுத்த பழமாக இந்த பாகவதம். வேதாந்தத்தினுடைய ரகசியம் பாகவதம். இந்த பாகவதத்தை யாரெல்லாம் பருக முடியும் அப்படின்னா ரசிகர்களால் பழுக முடியும், பக்தர்களால் தான் அனுபவிக்க முடியும், எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் கலிதம் அப்படி நழுவி விழுந்த அந்த பழம் இருக்கே பா. இப்போது சடங்கு சம்பிரதாயங்களில் போய் மாட்டிப்பியா? பாகவதம் படிக்கிறவன் மாட்டிக்க மாட்டான். அது மேலே 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 சரி ஏதோ உலகத்தை சொன்ன லோக சங்கிரகமாக செய்வான், கர்மாக்களை செய்தானே தவிர ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்குன்னா முக்தரின் மோனத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனசு வந்து கிருஷ்ணனிடத்திலேயே லயிச்சிருக்கும். பாகவதம் படிக்கலாம், பாகவதம் படிக்கணும், பாகவத சுவை அனுபவிக்கணும், அதுலேயே மனசு லயிச்சிருக்கும். எந்த கர்மாக்களை செய்தாலும் உலகத்தை அனுசரித்து கர்மாக்களை செய்யலாம், ஆனால் மனசு பக்தியில் தலைச்சிருக்கும். அதான் முக்கியம். இப்போ நீங்கள் கர்மா விட சொல்கிறீங்களா கர்மா செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. அவரோட சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இந்த பாகவதத்தை டேஸ்ட் பண்ணுற பாக்கியம், இந்த பாகவத அனுபவம் ஏற்பட்டவங்களுக்கு கர்மா பந்தப்படுத்தாது. ஆனால் இதில் இன்னும் ருச்சி வரல, அப்போ தான் ஆரம்ப பக்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கர்மாக்களை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். அதை மறுக்க முடியாத ஒன்று. சரி, ஓகே, எப்படியோ ஆக மொத்தம் பாகவத்தில் ருச்சியை வளர்த்து கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை அப்போ தான் ஜென்ம லாபம், ஜென்ம கரையேறும். அப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. நிகம கல்பத்தரோ ஒரு கலித்தம் பழம் கையில் கிடைச்ச பிறகு இனிமேல் மரத்தை திரும்பி பார்க்காது. பெரிய பழம், அனுபவ பழம் கிடைச்சிருக்கு. கலிதம் பழம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். இதுதான் எவ்வளோ அனுபவித்தாலும் இது குறையாது அந்த ரசம். மிருதமாகாத ரசமாக இது, அக்ஷயமாக வரக்கூடியது, க்ஷயமாகாத ரசம் இது. அமிர்த திரவம் சம்யுதம் பிபத பாகவதம். பிபத பருகுங்கள் பாகவதத்தை, அப்படியே குடியுங்க. பாகவத்தை கடிச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, பாகவதத்தை அப்படியே குடிக்க வேண்டியது தான் காதில். இது வாயில் பாராயணம் பண்ணும்போது வாயில் குடிக்கிறோம், சிரவணம் பண்ணும்போது காதில் குடிக்கிறோம். காதில் கூட பருக முடியும். குடிச்சு பாரு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இது காதில் பருகுனாவே சுகம், ரொம்ப சுகமாக இருக்கும் பாகவதம். பிபத பாகவதம் ரசமாலயம். அது ரசகூபம் நிறைஞ்சது. ஆன்மாவே மூழ்கி போயிடுமா, லயமாயிடுமா. அந்த ஆன்மா முழுகிற அளவுக்கு அவ்வளோ ரசம் நிறைஞ்சுதான் அந்த பாகவதம். ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாபுகாஹா. இதை டேஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி முகுரஹோ முகுர் அஹோ. ஆச்சரியம் என்னென்னா திருப்பி திருப்பி எவ்வளோ படித்தாலும் போதில்லை, எவ்வளோ தடவை பாகவதம் படித்தாலும் திருப்பி படிக்கணும் போல் ஆசையாக இருக்குமா. அப்படிப்பட்ட வெறித்தனமான பக்தி உண்டாக்கிடுமா அந்த பாகவதம். வெறித்தனமான பக்தி உண்டாகிடும். முகுரஹோ யாருக்குன்னா ரசிகாக, அந்த ரசிகர்களுக்கு அவர்களும் தனி ஒரு கோஷ்டி. ஆமாம், அந்த கோஷ்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அந்த கோஷ்டியில் போய் சேர்ந்து பாகவதத்தை அனுபவிச்சேன்னா அப்பா
புவி பாவுகாக அவர்கள் உலகத்தையே பரிசுத்தம் பண்ணக்கூடியவர்கள் அவங்க தான். பூமியில் வாழ தெரிஞ்சவங்களே அவங்க தான். பூமியில் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சவங்களே அவங்க தான். அந்த பாகவதர்கள் தான். புவி பாவுகாக, பாவம் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். பாவகர்கள் அவங்களாம். அந்த கிருஷ்ண அனுபவத்தில், பக்தி பாவத்தில் திளைக்கக்கூடியவர்கள் அந்த பக்தர்கள், பாகவதர்கள். அதெல்லாம் எப்படி இருக்குது படிக்கும்போது அந்த ஸ்லோகங்கள்லாம். புவி பாவுகாக, பூமியில் உண்மையிலே வாழ்கிறவங்க அவங்க தான். மற்றவர்கள்லாம் வாழ்ந்தும் வாழாதவர்கள், பாகவதத்தை அனுபவிக்காதவங்க. பாகவத்தை அனுபவிக்கிறது தான் உண்மையிலே பூமியில் இருக்கிறவங்களாம். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆண்டாள் சொன்னார் இல்லையா, வையத்து வாழ்வீர்கள். வையத்தில் வாழ்கிறவங்களே இவங்க தானா. புவி பாவுகாக, இந்த பாகவதத்தை அனுபவிக்க தெரிஞ்சவங்க தான். அவர்கள் எல்லாத்தையும் கடந்தவர்கள். வேதத்தினுடைய சம்பிரதாய சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிட்டாங்க அவங்க, பாகவதம் படிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு. பாகவத மகாத்மியத்துலேயும் வேதமாகிய மரத்தில் பழுத்த பழம்தான் பாகவதம்னு பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. பால் இந்த பக்குவமாகி தான் தயிராக வந்தது, தயிரில் பக்குவமாகி தான் வெண்ணெய் வந்தது, வெண்ணெயில் பக்குவமாக தான் நெய்யாக வருது. அந்த நெய் அக்னியில் ஆகுதி பண்ணால் அப்படியே ஒரு நீளத்துக்கு அப்படியே அக்னியானது அப்படி அலைஞ்சிட்டு வர்றார். தேவானாம் ரசவத்தனம், தேவர்களுக்கு நாக்கில் எச்சில் ஊறு தான் அந்த நெய் ஆகுதி பண்ணால். அது மாதிரி பக்குவப்பட்ட மனதோட பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு அக்னி பிரகாசிக்கிறது மாதிரி பக்தி பிரகாசிக்குமா அவங்களுக்கு, ஞான வைராகியம் பிரகாசிக்குமா. அப்படி பாகவதம் படிக்கிறவங்களுக்கு அதான் சொல்கிறேன். இந்த உன்னத ஸ்திதியில் இருந்து கூட இன்னும் பல பேருடைய பேச்சுக்களை கேட்டு மயங்கி நிறுது. என்ன பண்ணுறது? இதுதான் அறியாமன்னு சொல்கிறது. சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஆனால் பாகவதன்றது அதாவது கொஞ்சமாவது மேலே வரணும். இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இந்த அஜ்ஞானத்திலே இருப்போம், எத்தனை நாள் தான் இந்த கர்மாவிலே போய் சிக்கின்னு இருப்போம், மாடின்னு இருப்போம். கொஞ்சமாவது மேலே வரணும். கொஞ்சம் பாகவதத்தை படிக்கணும். திறந்து பாருங்கள் புஸ்தகத்தை. ஒரு 3 ஸ்லோகம் தான். இப்போ நான் 2 ஸ்லோகம் தான் சொன்னேன். தர்ம புரோஜித கைதவாத்திர நிகம கல்பத்து தான். அப்புறமா இந்த ஸ்லோகம் சொன்னேன். ஸ்ரோதவியாதினி ராஜேந்திரா திரணாம் சந்தி சகர்ஷா அபசியதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதி. நாம் இல்லற கவலைகளை மொழிகிறவர்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உணர மாட்டார்கள். அவர்கள் குடும்ப விஷயமான காரியங்களாக கர்மாக்களை தான் செய்துன்னு இருப்பாங்க அப்படின்னா பார்த்தோம். ஒரு 3 ஸ்லோகம் தான் பார்த்தோம். அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள். தர்ம புரோஜித கைத வார்த்தை அந்த ஸ்லோகம் பார்த்தோம். நிகம கல்பத்தரோர் கலிதன் ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா? சரி, நம்ம இதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம